சூத்திரம் பழகு. ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன் யாருக்குமே வேலை நிரந்தரம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஃபீல்டில் சர்வை பண்ணலாம். அது இல்லைன்னா ஏறக்குறைய ரிட்டர்ன் ஆன மாதிரி தான். இதில் நடிகரோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது. நடிகைகள்லாம் சினிமாவில் உயிர்ப்பாக இருக்கிற காலகட்டம்னு பார்த்தா அதிகபட்சம் 5-6 வருஷம் தான். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது ஓரளவு கணிசமான வருமானம், அவங்களுடைய வசதிகள்லாம் தெரியக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. ஆனால் இப்படி எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிற தொழிலாளிகளில் முக்கியமானவங்க சண்டை கலைஞர்கள். இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய வெற்றிக்கு பல நேரங்களில் சண்டை காட்சிகள் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த சண்டை கலைஞர்கள் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஓரளவாக இந்த சினிமாவில் எதிர்காலத்தில் இடம் இருக்குமா, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டன் மாஸ்டர் ஜூடோ ரத்னத்தை பார்க்க போனோம். 1980கள் 90கள்லாம் நம்ம படங்களில் சண்டை வடிவமைப்பு ஜூடோ ரத்னம் இந்த பேர் இல்லாமல் டைட்டில் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பல முக்கியமான படங்களில் முக்கியமான ஹீரோக்களோட இவர் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் காலத்துலேருந்தே இவர் ஃபீல்டில் இருக்கிறாரு. இப்போ தன்னோட சொந்த ஊரான குடியாத்தத்தில் இருக்கிறாரு. ஜூடோ ரத்னம் ஃபீல்ட்லேருந்து வெளியில் ஏறக்குறைய 10 வருஷம் இருக்கும். இருந்தாலும் அவர் தன்னுடைய பணி அனுபவங்களையெல்லாம் பற்றி பேசுகிறப்போ இன்றைக்கி தான் ஃபீல்டுக்கு வந்த யூத் மாதிரி அவ்வளோ உற்சாகமாக ரொம்ப ஆர்வமாக பேசினார். அவர்கிட்ட நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. நாங்கள் படுற கஷ்டங்கள் 1-2 இல்லை, காலு போயிடும், கழுத்து போயிடும். பெரும் ஸ்டண்ட்டில் வீரன் ரவி அவர் விஜயகாந்துக்கு டூப் போட்டார், மேலேருந்து ஜம்ப் பண்ணி கழுத்து உடஞ்சி இறந்துட்டார். நடராஜன் ஒரு ஃபைட்டர், அவர் ஷியாம் சுந்தர் மாஸ் எம்ஜிஆர் குரூப்லேருந்து ட்ரெயினில் மாட்டின் பீஸாக போயிட்டார். இப்படி பல்லது சொல்லும். ஒரு காளின்ற ஒரு படம் எடுத்தாங்க ரஜினிகாந்த், அதில் சூப்பரா 7 பேர் நெருப்பில் மாட்டி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் ஏதோ டாக்டர் பாதுகாத்து அவங்களுக்கு கையிலெல்லாம் புண்ணு மாதிரி இருக்கும், வெந்து போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்படிலாம் அடிபட்டிருக்கோம், உதப்பட்டிருக்கோம். எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே எடுத்துங்களேன், என் முட்டி இல்லை. கவிதான்ற படத்தில் எம்ஆர் ராதாவுக்கு டூப் போட்டேன், கால் போச்சு மலை மேலேருந்து. அதே கைதி கண்ணாத்து மனோவர் டூப் போட்டேன், இந்த கால் போச்சு. எப்படி நான் சிவாஜனனுக்கு திருப்பம்ன்ற படத்தில் டூப் போட்டேன், நான் மாசு தான் அந்த தொழில் செய்ய முடியாததுக்கு செஞ்சு காட்டி டூப் போட்டு செஞ்சேன். அப்போ மறுபடியும் எனக்கு கால் போச்சு. தங்கைக்கு ஒரு கீதம், அவர் படத்தில் டூப் போட்டேன். இதை பாருங்க, இன்னும் கை தூக்க முடியல. மியோட்டோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் எனக்கு செஞ்சார். பல தொழிலாளிகளை நாங்கள் இழந்திருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். முக்கியமாக சண்டை கலைஞர்களுக்கு இங்கே இப்போ ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாலேயே ரத்தமும் சதையுமா ஒரு மோசமான மரணம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி அவர் சொல்கிறப்போ ரொம்ப ஒரு உருக்கமான சிறுகதையை படிக்கிற மாதிரி இருந்துச்சு. 59லேருந்து 62 வரைக்கும் படாத பாடு கஷ்டங்கள். தொழிலாளிகள் 15-20 ரூபா தான் சண்டை காட்சி கொடுப்பாங்க. எங்களுக்கு யூனியன் இல்லை. அப்புறம் புலிகேசின்னு ஒரு பெரும் மாஸ்டர், கேரளாவுக்கே அவர் பெரிய ஆள். புலிகோட சண்டை போடுவார், சிங்கத்தோட சண்டை போடுவார், கரடியோட சண்டை போட ஒரு பெரிய வீரம். அவர் கடைசியாக புலி அடித்து மாறல, அது ரத்தம் கட்டி இதயம் கலங்கி போச்சு, அவர் இறந்துட்டார். மயானத்தில் சுடுகாட்டில் அவர் புதைக்கும்போது நாங்கள் அங்கே சங்கம் அமைச்சோம். மயானத்தில் தொழிற்சங்கத்தை அமைச்சோம், ஸ்டண்ட் யூனியன் ஆரம்பித்தோம். அன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டோம், இனிமே 20 ரூபாய்க்கு வேலை செய்ய மாட்டோம். ஒரு ஃபைட்டர்ஸுக்கு 150 ரூபா கொடுத்தா தான் ஒரு நாளைக்கு நாங்கள் ஃபைட் பண்ணணும் ஒரு தீர்மானத்துக்கு ஒன்று. அதுக்கு பல எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஜூடோ ரத்னத்துக்கு இப்போ 87 வயசு, ரொம்பவே தளர்ந்து தான் போயிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முதுமை மட்டுமே காரணம் கிடையாது.
அவர் ஆக்டிவாக பணிபுரிஞ்ச காலகட்டங்களில் சினிமா அவருக்கு கொடுத்த அடிகளும் காயங்களும் விபத்துகளும் தான் இப்போ அவர் தள்ளாடுறதுக்கும் ரொம்ப களைப்பாகவே அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம்னு எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு சோக கதையை சந்தித்து தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃபைட்டரும் இப்போ வரவங்க கூட அடிபட்டு இடுப்பு ஒடிஞ்சேன்னு கேள்விப்பட்டேன், தலையில் அடின்றேன் எல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்தாலும் அடிபடுறது பட்டும்தான் இருக்குது. இப்போ கூட விஜயாஸ்பத்திரியில் சேர்த்தன்றாங்க, அப்போலோவில் சேர்த்தனாங்க. எத்தனையோ இன்சூரன்ஸ் இருந்தாலும் அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வேலை இல்லாத கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு வேலைன்னு தேடி போகிறாங்க. இந்த ஆபத்துக்களை சந்திச்சுட்டே தான் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்க. ஸ்ட்ரைக் மாதிரியான சமயங்கள் எல்லாம் சண்டை கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற அடிமட்ட தொழிலாளிகள்லாம் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க, வறுமை அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து விரட்டி அடிக்கும், தற்கொலையெல்லாம் அந்த மாதிரி சமயத்தில் எவ்வளோ தூரம் சாதாரணமாக போயிடும்னு அவர் சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவர் எங்கள்கிட்ட சொன்னார். வேலை இல்லாமல் பல தொழிலாளிகள், பல சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பல கஷ்டப்பட்டாங்க. வேலை செஞ்சாத்தானே கூலி, வேலை செஞ்சாத்தானே சாப்பாடு, குழந்தைங்களை காப்பாற்ற முடியும், பள்ளிக்கே அனுப்ப முடியாது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சினிமா தொழிலாளிகள் பல பேர் செத்தாங்க. எப்படி செத்தாங்க? சவுண்ட் இன்ஜினியர், அவர் வேலை இல்லை, கஷ்டம், குடும்பத்தை பாதுகாக்க முடியல, அவர் ட்ரெயினில் தலை வச்சு செத்தார், சவுண்ட் இன்ஜினியர். அதே மாதிரி மேக்கப் தொழிலாளி 2 பேர் மனைவி அவரும் கொளுத்திக்கிட்டு செத்தாங்க, விஷம் குடிச்சு செத்தாங்க பல பேர். அதனால் இந்த நிலைமையெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு பல போராட்டத்துக்கு பிறகு பேசி தீர்த்தோம். இன்றைக்கி வந்து சண்டை கலைஞர்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்குது. அது வந்து சம்பள கோரிக்கை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக வந்து அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியுது. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்கிற அடிப்படையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வந்து அவங்க சண்டை காட்சிகளில் வந்து அடியும் உதையும் வாங்கிட்டு இருக்காங்க. சினிமாவோ பிரம்மாண்டமாய் ஒளிர்வதற்கு எங்களின் பொலிவிழந்தோ, சினிமாவோ பிரம்மாண்டமாய் ஒளிர்வதற்கு எங்களின் பொலிவிழந்தோ, மழை வெயில் பாராமல் நடிகருக்கும் மேலாக பாடெடுத்தோ, மழை வெயில் பாராமல் நடிகருக்கும் மேலாக பாடெடுத்தோ, பகலிரவு பாராமல் உழைப்பதினால் ஊரூராய் ஓடுகின்றே, பகலிரவு பாராமல் உழைப்பதினால் ஊரூராய் ஓடுதிங்கே. இதுதான் கவிதாவுக்கு எடுத்த படம் ருத்ரனா. ரௌத்திரம் பழகு.